இன்றைய மன்னா சங்கீதம் 30:11 வசனம். சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இங்கு தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நடந்ததை இங்கு சொல்லுகிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர். நம்முடைய புலம்பலை களிப்பாக தேவனால் மாற்ற முடியும். தாவீது புலம்பலின் காலங்களுடாய் கடந்து சென்றார். அவருடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நடந்ததெல்லாம் அவருக்குள்ளாக கேள்விகளாக இருந்தது. நிறைய நேரம் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டார். ஏன் மௌனமா இருக்கிறீர், ஏன் தூரமா இருக்கிறீர்? ஆனாலும் ஒரு நாள் வந்தபோது கர்த்தர் அவருடைய எல்லா புலம்பலையும் ஆனந்த களிப்பாக மாறப்படினார். எந்த நோக்கத்துக்காக தாவீதை அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ராஜாவாக தாவீது இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய அபிஷேகத்தின் நோக்கம். கர்த்தர் ராஜாவாக மாற்றி எல்லா புலம்பலையும் ஆனந்த களிப்பாக மாறப்படினார். அதனால அவர் சொல்கிறார், என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் இடை கட்டினால் கட்டினீர். தாவீதோட வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தார், ஆனந்த களிப்பை கொண்டு வந்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உங்களுடைய புலம்பலுக்கு பதிலாக ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த நாள்ல நீங்க கர்த்தரை துதிப்பீர்கள். உற்சாகமா இருங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாக மாற்ற வல்லவர். எங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற வல்லவர். எங்களை மகிழ்ச்சினால் நிரப்ப வல்லவர். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். அவங்க வாழ்க்கையில கடந்து போகிற எல்லா கேள்விகளுக்கும் நீர் சீக்கிரம் பதில் தருவீராக. புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீராக. ஆசீர்வதி வழிநடத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.